என்ன சர்ப்ரைஸ் கொடுக்க வேண்டாமா? வீட்டுக்கு போனதும் ஃபர்ஸ்ட் திங் டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடுறேன். அதுக்கப்புறம் மகாவுக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லுவோம். அண்ட் முக்கியமா செல்வத்தையும் வர சொல்லுவோம். அவங்கள பேங்க்கு கூட்டிட்டு போய் பணத்தை கட்டுவோம். நாளைக்கே ரெஜிஸ்ட்ரேஷனை முடிச்சுக்குவோம். ஓகே? ஆனால் டேட், மகாவுக்கு நான் தான் கால் பண்ணுவேன். ஓகே, தாராளமா சொல்லுடா. மகாவுக்கு நீ சொல்லணுங்கிறதா என்னோட ஆசையும். தேங்க்ஸ் டேட். வாங்க சம்பந்தி. வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சா சம்பந்தி? இப்பதான் வந்தோம். வாமாவா. கோகிலா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். இன்னும் ஏமா அதையே நினைச்சிட்டு இருக்க? நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவா மறந்துரு. இனி எல்லாம் உனக்கு நல்லதாவே நடக்கும். சரியா? சரிங்க. அகிலா வரலையாமா? அவளுக்கு இன்னைக்கு ஏதோ முக்கியமான எக்ஸாம் இருக்காண்டி லீவ் போட முடியாதுன்னு இன்ஸ்டிடியூட் போயிட்டா. என்னது, அவளும் வரலையா? இவனும் எக்ஸாம்னு போயிருக்கான். பரவாயில்ல, அவளாவது டாக்டர் ஆகணும்னு படிக்கிறாள். அதை நினைச்சு சந்தோஷப்படுவோம். கதிருக்கும் ஏதோ முக்கியமான எக்ஸாம், அவனும் கோவிலுக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டான். ஒருவேளை ஒரே நாள்ல எக்ஸாம் நடக்குமோ என்னமோ. அதானே, என்னடா இன்னும் திருவாயு மலர்லையேன்னு பார்த்தேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு கோயிலுக்கு வந்தோம். எதையாவது சொல்லி அதை கெடுத்து விட்டுறாத. கோயிலுக்குள்ள போலாமா? போலாமா? திருட்டு கழுதைங்க, 2 குடும்பமும் கோவில்ல இருப்பாங்கன்னு தெரிஞ்சு எக்ஸாம்னு சொல்லி டிமிக்கி கொடுத்துருச்சிங்க பக்கிங்க. ரெண்டும் சேர்ந்து எங்க ஊர் சுத்துதுங்களோ. மைண்ட் வாஷ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்க. பாட்டி காதுல விழுந்துச்சு, அப்புறம் சாமிக்கு பதிலா உங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணிடுவாங்க. வாய மூடி வாயாடி. நீ உள்ள போ, போ சீக்கிரம் போ. என்னம்மா? வணக்கம். வாங்கம்மா. இன்னைக்கு மகளுக்கும் மருமகனுக்கும் முதல் வருஷ கல்யாண நாள். மாப்பிள்ளை பேரு செல்வம், என் மக பேரு மகாலட்சுமி. சிறப்பா செஞ்சிருவோம். நட்சத்திரம் பேர் சொல்லுங்க. துலா ராசி சுவாதி நட்சத்திரம். செல்வம் சிம்ம ராசி மகா நட்சத்திரம். நீடோடி வாழ வாழ்த்தி அருளும் முருகா போற்று, சுந்தமிழ் வேளா போற்று, சுப்பிரமணியா போற்று. 2 பேரும் நல்ல மனசார வேண்டிக்கங்க. ஓம் கந்தா போற்றி, ஓம் சுப்பிரமணியா போற்றி. மகா என்னோட மனைவியா கிடைச்சது நான் செஞ்ச பாக்கியம். அவளுக்கு ஒரு நல்ல கணவனாவும் அவளோட முயற்சிகளுக்கு என்னைக்கும் துணையா இருக்கக்கூடியவனாவும் நான் இருக்கணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும். அப்பனே முருகா, என் மேல என் புருஷன் உயிரிய வச்சிருக்காரு. அவரை எப்பவும் நான் சந்தோஷமா வச்சுக்கணும். கார்மெண்ட்ஸ் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு அத்தை என் மேல அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஓனர் சீக்கிரமா வரணும், நான் கம்பெனியை சீக்கிரமாவே ஆரம்பிக்கணும். அடுத்த திருமண நாளுக்கு நாங்க இங்க வர்றப்போ கையில பேரனோ இல்ல பேத்தியோடையோ வரணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும். மதத்தவள கஜ கடவுள் பதத்தீடும் களத்து முளை நெறிக்க வரும் ஆகும் கொண்டதே முருகனுக்கு அரோகரா. உங்க கல்யாண நாள் அதுவுமா தேங்காயில பூ விழுந்திருக்கு. முருகா, முருகர் அருளால எல்லா வளமும் கிடைக்கட்டும். ரொம்ப சந்தோஷம். நீங்க 2 பேரும் மாலையை மாத்திக்கங்க.
நல்லா இருக்கணும். ஏய், அத்தைக்கும் மாமாக்கும் திருப்பி கல்யாணம். உங்க வேண்டுதல் கண்டிப்பா நிறைவேறும். எங்க வேண்டுதல் என்னங்க, அடுத்த தடவை கல்யாண நாளுக்கு இந்த கோயிலுக்கு வர்றப்போ கையில ஒரு பேரனோ இல்ல பேத்தியோ இருக்கணும். அதான் எங்க ஆசை. அப்படியா? அங்க ஒரு வன்னி மரம் இருக்கு. குழந்தைக்காக வேண்டிக்கிறவங்க ஒரு தொட்டில் கட்டினா போதும். அடுத்த வருஷம் குழந்தையோட வருவீங்க. அப்படியா? இப்ப உடனே கட்டிடுறோம். ரொம்ப நன்றிங்க. வாங்கம்மா. ஆ. கையில கண்ணாடி வளையல் போட்டு விட்டேன்ல, அதோட பலன் நல்லா வேலை செய்யுது. சரி வா, சீக்கிரம் போய் தொட்டிலும் கட்டிடுவோம். வெண்ணிலா, நீ போய் உடனே ஒரு தொட்டில் வாங்கிட்டு வா போ. மா, வீட்லயே நான் தான் சின்ன பொண்ணு பாரு. ஏன் இதோ திவ்யா இருக்கா, கோகிலா இருக்கா, இவங்கள அனுப்ப வேண்டியதானே, நான் எதுக்கு? ஏய், நீ தானடி பெரிய நாத்தனார். பெரிய நாத்தனார் தாண்டி தொட்டில் வாங்கிட்டு வரணும். தெரியாமையா சொல்றேன்? போ, போய் வாங்கிட்டு வா போ. சில சமயம் இவ குழந்தை மாதிரி நடந்துப்பா. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. ஏய், என்னடி அதுக்குள்ள வந்துட்ட? தொட்டில் எங்க? தொட்டில் என்ன ஊசியில கொடுப்பாங்களா? என்கிட்ட காசு இல்ல, காசு கொடு. வீட்டை விட்டு வரும்போது கையை வீசிட்டா வருவ. கொடுங்க. இந்த 4 பேருக்கு முன்னாடி மானத்தை வாங்கிட்டு போ, போய் வாங்கிட்டு வா. என் பொண்ணு வாய் உள்ள புள்ள, பேசியே பொழைச்சுக்குவா. என்ன முறைக்கிற? வாங்கிட்டு வா போ. போடி போடி. மகா, செல்வம், வாங்க. வாப்பா. நீங்க சேர்ந்து 2 பேரும் இந்த தொட்டில கையில வச்சுக்கிட்டு 3 தடவை சுத்தி வந்து கட்டுங்க. நம்பிக்கையோட கட்டுங்க. சரிம்மா. சீக்கிரம் நல்லது நடக்கும். ம். பாட்டி, ம். இந்த தொட்டில கட்டிட்டு சுத்தினா அத்தைக்கு குழந்தை பிறந்துருமா? இல்லடா, பிறக்கிற குழந்தை நல்லபடி ஆரோக்கியமா பிறக்கணும் தான் சாமியை வேண்டிக்கிட்டு இங்க தொட்டில கட்டுறாங்க. ஓ, அப்படியா? அப்ப நானும் அத்தைக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கணும்னு வேண்டிக்கிறேன். வேண்டிக்கடா செல்லம். கடவுளுக்கு எங்களோட வேண்டுதலை விட உன் வேண்டுதல் தான் பிடிக்கும், அதுதான் பலிக்கும். நல்லா வேண்டிக்கும். ம்.